சுட்டே போய் ரொம்ப நேரம் ஆகுது. ஃபேஸர் டயக்ராம். ஃபேஸர் டயக்ராம் ரொம்ப தேவைப்படும். சரியா? நானும் லூஸ் மாதிரி உட்காந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். சரியா? கிளாஸில் வந்து நான் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஃபேஸர் டயக்ராம் புரிஞ்சுக்கோ. ஃபேஸர் டயக்ராமை புரிஞ்சுக்கோ. பேசிக்லி வாட் இஸ் ஃபேஸர் டயக்ராம்? ஃபேஸர் டயக்ராமில் வந்து நம்ம கரண்ட்டையும் வோல்டேஜ், இது வரைக்கும் நம்ம கரண்ட்டு வோல்டேஜ் வந்து I0 sin omega t, I0 cos omega t அப்படி தானே பார்த்தோம். கரெக்டாக இல்லையா? இப்போ 2 கரண்ட் இருக்குன்னு எடுத்துக்கோ. என்ன இருக்குது? 2 கரண்ட். ஒன்று வந்து I is equal to I1 sin omega t, ரெண்டாவது I2 cos omega t. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறேன். ஆட் பண்ண தெரியுமா? எப்படி ஆட் பண்ணுவீங்க? ஒரு சைன் வந்து சைன் காசு எங்கே போச்சு? அதுதான்டா, அவ்வளோதான். ஃபைனல் ஆன்சர் இவ்வளோ தானா? சைன் ஒமேகா டி இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டியில் எழுதலாம், இல்லை காஸ் ஒமேகா டி இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் ஒமேகா டியில் எழுதலாம். சரி விடுறா, தொல்லை இவ்வளோ பெருசாக வேண்டாம். இது வந்து ஐன்னு வச்சுக்கோ. போ போ, 2 ஈக்குவல். இது I1, இது I2. இப்போ ஆட் பண்ண I1 + I2 என்ன? வெரி குட். என்ன வருது? I into இதோட ஆன்சர் நீ படிக்கணுமா? அடிஷன் பண்ணணும்ல. sin omega t + cos omega t ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணுமா இல்லையா? இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? sin a + cos b. கரெக்டாக sin a + cos a ஃபார்முலா படிச்சிருக்கியா? 11th புக்கில் வெளுத்து போடுவேன். sin a + cos b ஃபார்முலா இல்லையா உனக்கு? 2 sin of a + b/2 cos of a - b. அப்பல ஏதோ ஃபார்முலா இருந்துச்சா? எல்லாத்தையும் கால sin 3 θ வருது. டபுள் ஆங்கிள் 3 அப்புறம் டபுள் ஆச்சு. இந்த மாதிரி ஃபார்முலா படிச்சிருக்கியா? சரி, நல்ல பாரு, ரொம்ப சிம்பிள். காலைல இம்போசிஷன் எழுதுன பார்த்தியா? ப்ராடக்டை சம்மை எழுதுவோம். கரெக்டாக இல்லையா? சைன் இன்டூ காஸ் இருக்கும். அதை நீ எப்படி எழுதுவேன்? காஸ் ப்ளஸ் சைன், இல்லை சைன் ப்ளஸ் காஸ். ப்ராடக்டை சம்மை எழுதுவேன். சம்மை என்ன ஞாபகம் வந்து? ஃபார்முலா சொல்லு. சைன் அடிச்சேன்னு வச்சுக்கோ, இங்கே போய் விழுவேன். அப்போ நல்லா பாரு, ட்ரிக்னாமெட்ரி நம்மளுக்கு கெக்க முக்கா. கரெக்டாக இல்லையா? ட்ரிக்னாமெட்ரி தெரியாது. அப்போ ட்ரிக்னாமெட்ரி தெரியாமல் இந்த சம்மை நம்ம ஆட் பண்ணணும். கரெக்டாக இல்லை? இந்த 2 வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். சிம்பிளாக என்னன்னா, உன்னோட ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் வந்து உனக்கு வெக்டர் மாதிரி கொடுத்தா வேலை முடிஞ்சா? கடைசியில் வந்து நான் ஒரு லெக்சரில் உனக்கு நடத்தியிருப்பேன். சரியா? ஞாபகம் இருக்கா? வேவ்ஸில் வந்து கடைசியில் ஒரு லெக்சரில் உட்காந்து சைன் இங்கிட்டு காசு அங்கிட்டு. கவலை வேண்டாம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஆக்சிஸ் வந்து உன்னோட சைன் ஒமேகா டி, சைன் ஆஃப் 90 + θ. அப்போ இது சைன் ஒமேகா டினா இது. அப்போ இது பெசாம ஒமேகா டிக்கு பதிலாக +5 இருக்குன்னு வச்சுக்கோ. நீ கொஸ்டினில் 5ஏ கொடுக்கல. டேய் போதும்டா, கதை பேசி. இது சைன் ஒமேகா டினா இது என்ன ஆயிடுச்சு? அப்போ இந்த ஆக்சிஸ் வந்து காஸ் ஒமேகா டியா? புரியுதா? இது மைனஸ் சைன். இது ஒமேகா டி + 5னா இது ஒமேகா டி + 5. இது ஒமேகா டி + 5 இது. புரியுதா? புரியுதா? மைனஸ் நல்லா பாரு, இது சைன் ஒமேகா டி. நான் சைன் ஒமேகா டி கூட ஆங்கிளை ஆட் பண்ணுறேன். அப்போ நான் மேலே போகிறேன்னு அர்த்தம். சப்ராக்ட் பண்ணுறேன், காசை ஆட் பண்ணுறேன், இந்த சைடு போகிறேன். காசுலேருந்து சப்ராக்ட் பண்ணுறேன். புரியுதா? இப்போ இந்த கேள்வி பாரு, என்ன சொல்கிறேன் சார்? ஐங்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குது? அப்போ சைன் ஒமேகா டியில் வேல்யூ எவ்வளோ? ஐ. காஸ் ஒமேகா டியில் வேல்யூ எவ்வளோ? ஐ. இது ஐ, இது ஐ. ரிசல்டன்ட் எவ்வளோ? எவ்வளோ நேரம் சார் ஆச்சு? கரெக்டாக இல்லையா? ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணோமா? தெரியாத ஃபார்முலா யூஸ் பண்ணோமா?
பேசிக் என்னது வெக்டார். அப்ப இந்த ஃபேஸர் டயக்ராமுக்கு தேவை வந்து என்னது வெக்டார். அப்ப நீ யோசிச்சு பாரு, இதே மாதிரி வந்துக்கு சைன் கரண்ட்டுக்கும் வோல்டேஜ்க்கு ரிலேஷன்ஷிப் கொடுத்தா உட்காந்து ஆட் பண்ணிடுவியா? பண்ண முடியாது. பேசிக்கா நம்ம என்ன யூஸ் பண்றோம்? ஃபேஸர் டயக்ராம். புரியுதா? ஃபேஸர் சரியா? ஸோ தே ஆர் ரெப்ரசன்டட் பை ஃபேஸர். ஆங்கிள், the length of the arrow represent the peak value. இப்போ நல்லா பாரு, இந்த லென்த் இருக்கு பத்தி இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. சரியா? இந்த sin omega t cos omega t டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. I1 I2 இதெல்லாம் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? மேக்னிடியூடை ரெப்ரசன்ட் பண்ணுது. வா, இந்த மாதிரி சும்மா ஒரு கொஸ்டின்ல எழுதிட்டு வந்துட்டேன், எல்லாத்தையும் உட்காந்து சால்வ் பண்ணு. நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இந்த சைடில் இருக்கிறது sin omega t ன்னு எடுத்துக்கலாமா? சாரி, sin of omega t plus phi. புரியுதா? இது என்ன ஆச்சு? cos omega t plus phi. இது minus sin omega t. இது minus cos omega t. கரெக்டா? நல்லா பாரு, sin omega t ல எவ்வளவு வேல்யூ இருக்கணுமா? 3. அப்ப பேசிக்கலி இது ஆக்சுவலி ஒரு 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாமா? ரஃபா இது 3 சென்டிமீட்டர். ஓகே, இது 3 அப்படின்னு சொன்னா அடுத்து என்னது? 4. அப்ப என்னோட வெக்டர் வந்து 4 சென்டிமீட்டர் இவ்வளோ வருமா? நான் சொல்றது உள்ளே இருக்கவங்களுக்கு புரியுதா? சரியா? நெக்ஸ்ட் பாரு, sin omega t plus phi கூட எவ்வளவு ஆட் பண்றேன்? 90 டிகிரி ஆட் பண்றேன். எங்க சார் போவேன்? இங்க வந்துருவேனா? அப்ப இது வந்து புரியலையா? அப்ப இந்த வேல்யூ 3. புரியுதா? அடுத்து 4 அங்கே தானே இருக்கு. sin of omega t plus phi ல இருந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்க? 90 டிகிரி. அப்ப இது எவ்வளோ? 4. கரெக்டா? இது எவ்வளோ சார்? cos omega t. cos omega t plus phi எங்க இருக்கு? இங்க இருக்கு. இதுல நான் எவ்வளவு சப்ட்ராக்ட் பண்ணணும்? அப்ப நல்லா பார்த்தனா இந்த ரெண்டு வேல்யூ ஒரே வேல்யூ. கரெக்டா இல்லையா? படிச்சிருக்கோமா? 90 plus theta 90 minus theta sin of 90 minus theta cos theta. அப்ப இங்க பாரு, sin of 90 minus theta cos theta வந்துருச்சா? எஸ். அடுத்து இங்க பாரு, 3 cos omega t எங்க வருது? அப்ப இதை எழுதிக்கலாமா? இது 1 ன்னு. 4 cos omega t எங்க இருக்கு? புரியுதா? சாரி, காஸ்ட்ல தானே இருக்குது. அப்ப கரெக்ட் தானே? வெயிட் பண்ணு, இதுக்கு மேல இதுக்கு இதுவா? ஓகே, சாரி, இது வந்து இங்க போச்சு. கரெக்டா? புரியுதா? இப்ப சப்போஸ் நான் cos omega t ல இருந்து ஒரு ஆங்கிளை கூட்டுறப்ப எங்க வரும்? இந்த சைடு. ஆனா இது என்ன சட்டமா? நான் கரெக்டா இவ்வளோ 90 டிகிரி தான் கூட்டணும்னு சட்டமா? இல்ல, 37 டிகிரி கூட்டுவேன். எவ்வளவு கூட்டுவேன்? 3 டிகிரி கூட்டுவீங்க. இது sin of omega t. கரெக்டா? இது வந்து 3 ன்னு வெச்சுக்கோ. 3 sin omega t இங்க இருக்கு. 4 cos omega t இங்க இருக்குது. அப்ப இதுக்கு ரிசல்டன்ட் எவ்வளவு வரும்? 5. கரெக்டா? இது எந்த டைரக்ஷன்ல இருக்கு? sin of 3 4 5 பைத்தகரஸ் தியரம். இது 3 இது 4. அப்ப ரிசல்டன்ட் எவ்வளவு? 5. கரெக்டா? பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணுடா. இது ஒமேகா டி. ஒமேகா டி நான் எவ்வளவு தூரத்துக்கு மேலே ஏறி இருக்கேன்? அடிச்சு வெளுத்து போடுவேன். 53 டா. 45 யா? எப்போ 45 வரும்? இது 3 sin omega t, இது 3 sin omega t. அப்ப ரிசல்டன்ட் என்ன? தேங்க்யூ மேடம். அப்ப இந்த நடுவுல இருக்க ஆங்கிள் 45. அப்ப நான் சைன்ல இருந்து 45 கூடி இருக்கேனா? 3√2 omega t plus 45. Can I write this as cos 3 cos of 3√2 cos omega t minus 45. புரியுதா? Yes.
இங்கேருந்து மைனஸ் 45 பண்ணிட்டு இங்கே வர இங்கே மைனஸ். இப்போ நல்லா இது எப்படி சார் 53 வந்துச்சு? ஒரு ட்ரையாங்கிள் ட்ரிக்னாமெட்ரி நடத்துகிறப்போ ஒரே ஒரு ஆங்கிள் சொல்லியிருக்கு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல 53 இருந்தால் இந்த சைடு 4, இந்த சைடு 3, இந்த சைடு 5. கரெக்டா? இந்த சைடு 3 இருக்குது. அப்போ 3லேருந்து 5க்கு போகிறேன்னா எவ்வளோ ஆங்கிள் போயிருக்கேன்? 53 போயிருக்கேன். கரெக்டா? இதை நம்ம வேறு எப்படி எழுதியிருக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் காஸ்டில்? நீங்களும் 53 அங்கே புரியுதா? டவுட் இருக்கா? புரிஞ்சா?